கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. தேவன் அருளியப்ப மினிஸ்ட்ரி மூலமாக உங்களோடு தொடர்பு கொள்வதிலும் மகிழ்ச்சி அடைகிறோம். இன்றைக்கும் இந்த நாளிலும் தேவன் நமக்கு கொடுக்கிற வார்த்தை 147 சங்கீதம் 11 வசனம். தமக்கு பயந்து தமது கிருபைக்கு காத்திருக்கிறவர்கள் மேல் கர்த்தர் பிரியமாயிருக்கிறார். ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, தமக்கு பயந்து தமது கிருபைக்கு காத்திருக்கிறவர்கள் மேல் கர்த்தர் பிரியமாயிருக்கிறார் என்று. ஆம் பிரியமானவர்களே, யாரெல்லாம் கர்த்தருக்கு பயந்து கர்த்தருக்காக காத்திருக்கிறார்களோ அவர்களை கர்த்தர் நேசிக்கிறார். நம்முடைய வாழ்க்கையிலே நாம் கர்த்தரை குறித்த ஒரு பயத்தோடு தீமையான காரியங்களை விட்டு விலகி கர்த்தருக்காக காத்திருக்கும் போது, அவருடைய சமூகத்தை தேடும்போது, அவருடைய சமூகத்தை நாடும்போது, வாஞ்சிக்கும் போது கர்த்தர் நம் மீது பிரியமாய் இருப்பார். ஹல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையிலே கர்த்தரை குறித்த ஒரு பயம் இருக்கிறதா? தீமையை வெறுப்பதே கர்த்தருக்கு பயப்படும் பயம் என்று வேதம் சொல்கிறது. கர்த்தருடைய சமூகத்திலே காத்திருப்பதற்கு முன்பாக நம்முடைய வாழ்க்கையிலே தீமையான காரியங்கள் இருக்கிறதா, அல்லது பாவமான சிந்தனைகள் இருக்கிறதா, நம்முடைய இருதயத்திலே தீமையான சிந்தைகள் இருக்கிறதா என்பதை ஆராய்ந்து பார்க்க வேண்டும். தேவ சமூகத்திலே அவருக்கு முன்பாக காத்திருப்பதற்கு முன்பாக நம்மை நாமே ஆராய்ந்து பார்க்க வேண்டும். அவருக்கு பிரியமில்லாத காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில என்ன காணப்படுகிறது? கர்த்தரை குறித்த ஒரு பயத்தோடு நாம் வாழ்கிறோமா? நம்மை நாமே ஆராய்ந்து பார்த்து தேவ சமூகத்திலே நாம் காத்திருக்கும் போது கர்த்தருடைய சமூகத்திலே அர்ப்பணிக்க வேண்டும். ஹல்லேலூயா. யாரெல்லாம் கர்த்தருக்கு பயந்து அவருடைய கிருபைக்காக காத்திருக்கிறார்களோ அவர்களை கர்த்தர் நேசிக்கிறார். ஆம் பிரியமானவர்களே, ஒவ்வொரு நாளும் அதிகாலையிலே தேவ சமூகத்திலே காத்திருக்கிறோமா? நம்முடைய வாழ்க்கையிலே ஒவ்வொரு நாளும் அவரை தேடுகிறோமா? நம்மை நாமே சற்று ஆராய்ந்து பார்ப்போம். வேதம் சொல்கிறது, ஏசாயா 40:31 வசனத்திலே, கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புதுபலன் அடைந்து கழுகுகளைப் போல செட்டைகளை அடித்து எழும்புவார்கள். அவர்கள் ஓடினாலும் இளைப்படையார்கள், நடந்தாலும் சோர்ந்து போகார்கள் என்று வசனம் சொல்கிறது. ஆம் பிரியமானவர்களே, யாரெல்லாம் கர்த்தருக்காக காத்திருக்கிறார்களோ அவர்கள் ஒவ்வொரு நாளும் புது பலனை பெற்றுக்கொள்வார்கள், புது வல்லமையை தரித்து கொள்வார்கள், புது அபிஷேகத்தை பெற்றுக்கொள்வார்கள். நம்முடைய வாழ்க்கையிலே நாம் அதிகாலையிலே கர்த்தரை தேடும் பொழுது, அவருக்காக நாம் காத்திருக்கும் போது கர்த்தர் நமக்கு புது கிருபைகளை கொடுப்பார். ஒவ்வொரு நாளும் சத்துருக்களை மேற்கொள்ள நமக்கு கிருபைகளை கொடுப்பார். இந்த உலகத்தை ஜெயிக்க கிருபைகளை கொடுப்பார். பாவத்தை மேற்கொள்ள பலனை கொடுப்பார். அவருடைய வல்லமையை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். கர்த்தருக்காக காத்திருக்கும் போது ஒவ்வொரு நாளும் அவர் நம்மை அபிஷேகம் பண்ணுவார். அவருடைய வல்லமையினால் நிரப்புவார். கழுகுகளைப் போல செட்டைகளை அடித்து நாம் எழும்ப முடியும். நம்முடைய வாழ்க்கையிலே ஓடினாலும் நாம் களைப்படைய மாட்டோம், நடந்தாலும் நாம் சோர்ந்து போக மாட்டோம். சோர்ந்து போகிற நமக்கு அவர் பலன் கொடுக்கிறவர். சத்துவம் இல்லாத நமக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிற தேவன். அவருடைய வல்லமையை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். காத்திருக்கும் போது புது பலன், காத்திருக்கும் போது புது கிருபைகள். நம்முடைய வாழ்க்கையிலே ஒவ்வொரு நாளும் தேவ சமூகத்திலே எவ்வளவு நேரம் காத்திருக்கிறோம்? கர்த்தருடைய சமூகத்தை ஒவ்வொரு நாளும் வாஞ்சிக்கிறோமா? எப்படி மானானது நீரோடைகளை வாஞ்சிக்கிறதோ அதே போல நம்முடைய ஆத்துமா தேவ சமூகத்திலே காத்திருப்பதை வாஞ்சிக்கிறதா? கர்த்தருக்காக நாம் காத்திருக்கிறோமா? அவரோடு நாம் பேசுகிறோமா? ஒவ்வொரு நாளும் நம்முடைய வாழ்க்கையிலே கர்த்தரை தேட, அவருடைய சமூகத்தை நாட நாம் வாஞ்சிக்கிறோமா? நாமே சற்று ஆராய்ந்து பார்ப்போம். நாம் சோர்ந்து போகாமல் எப்பொழுதும் புது பலன் அடைய வேண்டுமென்றால் தேவ சமூகத்திலே காத்திருக்க வேண்டும். காத்திருந்து புது பலனை, புது வல்லமையை தரித்து கொண்டு ஓட வேண்டும். அப்பொழுது நாம் கர்த்தருக்காக எழும்பி பிரகாசிக்க முடியும். ஹல்லேலூயா. யாரெல்லாம் கர்த்தருக்கு பயந்து அவருடைய கிருபைக்காக காத்திருக்கிறார்களோ அவர்களை கர்த்தர் நேசிக்கிறார். அவர்கள் மீது பிரியமாய் இருக்கிறார். நம் மீது கர்த்தர் பிரியமாய் இருக்க வேண்டும் என்றால் நாமும் காத்திருக்க வேண்டியது அவசியம். ஒவ்வொரு நாளும் நாம் கர்த்தரை தேட வேண்டும். அதிகாலையிலே எழுந்து அவருடைய சமூகத்திலே காத்திருக்க வேண்டும். புது கிருபைகளையும் புது நன்மைகளையும் ஒவ்வொரு நாளும் கர்த்தருடைய பிள்ளைகள் பெற்றுக்கொள்ள வேண்டும். காத்திருக்கும் போது நம்மை கழுகுகளைப் போல செட்டைகளை அடித்து எழும்ப செய்வார். ஹல்லேலூயா. உன்னத பலனினால் நிரப்புவார். அவருடைய பலத்தை பெற்றுக்கொள்ளும் போது நாம் இந்த பூமியிலே சாட்சியுள்ள ஒரு வாழ்க்கை வாழ முடியும். கர்த்தருடைய பிள்ளைகள் ஒவ்வொரு நாளும் கர்த்தருக்காக காத்திருப்போம். நம்முடைய வாழ்க்கையிலே புது பலனை பெற்றுக்கொள்வோம். சாட்சியுள்ள ஒரு வாழ்க்கை வாழ்வோம். ஹல்லேலூயா. கர்த்தர் தாமே இந்த வார்த்தையின்படி உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.
நம்மை நாமே அவருடைய சமூகத்திலே தாழ்த்தி அர்ப்பணித்து ஜெபிப்போம். ஜெபம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, மெய் துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. இந்த நாளிலும் கூட உடைய வார்த்தைகளோடு எங்களோடு பேசினீரே, அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். நல்லவரே மெய் துதிக்கிறோம் அப்பா. வல்லவரே மெய் துதிக்கிறோம். மகிமை உள்ளவரே மெய் துதிக்கிறோம். நேற்றும் இன்றும் என்று மாறாத எங்கள் அன்பு நேசரே மெய் துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம் அப்பா. இப்பொழுது இணைந்திருக்கிற ஒவ்வொரு குடும்பங்களையும் உடைய கரங்களில் அர்ப்பணிக்கிறோம். என் தேவன் தாமே பிள்ளைகளை வழி நடத்துவீராக, பாதுகாத்துக் கொள்வீராக. பிள்ளைகள் செய்கின்ற வேலைகள், தொழில்கள், வியாபாரங்கள் எல்லாவற்றையும் ஆசீர்வதிங்கப்பா. கையின் பிரயாசங்களை பெருக பண்ணுங்க. கையின் பிரயாசங்கள் தேவையில்ல செலவுக்கோ, வீண் செலவுக்கோ, மருத்துவ செலவுக்கோ, வட்டின்னு சொல்லி போகாதபடிக்கு என் தேவன் பிள்ளைகளை ஆசீர்வதித்து பெருக பண்ணுவீராக. உடைய நன்மையினால் நிரப்புங்கப்பா. யாரெல்லாம் சரீரத்தில் பலவீனத்தோடு, சோர்வோடு, வியாதியோடு இருக்கிறார்களோ, கண்ணீரோடு வாழ்கிறார்களோ, என் தேவன் அவர்களை சுகப்படுத்துங்க. வசனத்தை அனுப்பி குணமாக்குகிற தேவன். பிள்ளைகள் வாழ்க்கையில் உள்ள பலவீனங்கள் எல்லாம் மறைந்து போகட்டும். என் தேவன் சுகப்படுத்துங்க, பலப்படுத்துங்க. உடைய கரங்களில் அர்ப்பணிக்கிறோம். எந்தெந்த குடும்பங்களிலெல்லாம் வேலைக்காக காத்திருக்கிறார்களோ, பிள்ளைகள் படிப்புக்கேற்ற நல்ல வேலைகளை ஏற்படுத்தி கொடுங்கப்பா. வேலை காரியங்களில் இருக்கிற தடைகளை நீக்கி ஆசீர்வதிங்க. ஏசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தினால் தடைகள் முற்றிலுமாக நீக்கப்பட்டு போவதாக. ரீபா காரா ஷேகேலே தினமர ஷதரபலா ரபா கபரா சந்த ரதன கதரபலா. தடைகள் விலகுவதாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே. ரியாக்கோபோர சந்த ரதன கதரபலா. கர்த்தருடைய வல்லமை ஒவ்வொரு குடும்பங்களிலும் வெளிப்படட்டும். எந்தெந்த குடும்பங்களிலெல்லாம் கவலையோடு, கண்ணீரோடு, கடன் பிரச்சனையிலே உபத்திரவத்தோடு வாழ்கிறார்களோ, என் தேவன் அந்த பிள்ளைகளை சந்திங்கப்பா. பிள்ளைகளை கடன் கொடுக்கிறவர்களாய் மாற்றுங்க. கடன் பிரச்சனையிலிருந்து ஒரு விடுதலை கொடுங்கப்பா. கையின் பிரயாசங்களை வர்த்தியம் பண்ணுங்க. செய்கிற எல்லா வேலைகளையும் ஆசீர்வதித்து சமாதானத்தினால் நிரப்புங்கப்பா. நம்முடைய கரங்களில் அர்ப்பணிக்கிறோம். எந்தெந்த குடும்பங்களிலெல்லாம் கணவன் மனைவிக்கிடையே பிரிவினையோடு, பிரச்சனையோடு வாழ்கிறார்களோ, என் தேவன் அந்த குடும்பத்தை சந்திப்பீராக. குடும்பத்திலே ஒருமனப்பட்ட ஆவியை கொடுங்கப்பா. அன்பின் அபிஷேகத்தினால் நிரப்புங்க. பிரிந்த குடும்பங்கள் எல்லாம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால மறுபடியும் இணைக்கப்படட்டும். என் தேவன் ஆசீர்வதிங்க. எந்தெந்த குடும்பங்களிலெல்லாம் கர்ப்பத்தின் கனிக்காக ஜெபிக்கிறார்களோ, என் தேவன் பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. பிள்ளைகள் கர்த்தரால் வரும் சுதந்திரம், கர்ப்பத்தின் கனி அவனால் கிடைக்கும் பலன் என்று வேதத்திலே நாங்கள் வாசிக்கிறோம். என் தேவன் ஆசீர்வதிங்கப்பா. கர்ப்பத்தின் கனியில் இருக்கிற தடைகள் எல்லாம் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தினால இப்பொழுதே விலகி போகட்டும். ரீபா லரதரபா ராக்காபா ரூகாபா ரிஷேக்கே லேதேனமர ஷதரபலா. தடைகள் விலகுவதாக. தடைகளை நீக்கி போடுகிறவர் பிள்ளைகள் வாழ்க்கையிலே முன் சென்று எல்லா தடைகளையும் நீக்கி ஆசீர்வதிங்க. ரீமா ரஷதரபலா ரபா லகதரபா ரீபா கே ரேஷேக்கே லேதேனமர ஷதரபலா. உடைய கரங்களில் அர்ப்பணிக்கிறோம். சத்துரு கொண்டு வருகிற போராட்டங்கள், பிரச்சனைகள், தீமைகள், மரண பயங்கள், இருளின் அதிகாரங்கள், ஆபத்துகள், நாச மோசங்கள், தீமைகள், விக்னங்கள் எல்லாவற்றுக்கும் விலக்கியங்களை பாதுகாத்து கொள்ளுங்க. உடைய ரத்த கோட்டைகளை எங்களை அர்ப்பணிக்கிறோம். ரீபா ரஷதரபா ராக்காபா ரீபா கைரேஷே தேனேமார ஷதரபலா. இந்த இரவு நேரத்தில் இன்பமான நித்திரையை கொடுங்க. சத்துரு கொண்டு வருகிற எல்லா தீமைகளுக்கும் விலக்கியங்களை பாதுகாத்து கொள்ளுங்கப்பா. இரவு நேரத்தில் வருகிற பயங்களுக்கு விலக்கி பிள்ளைகளை பாதுகாத்து கொள்ளுங்க. ஒவ்வொரு நாளும் சொப்பன தரிசனங்களோடு எங்களோடு பேசுங்க. வரப்போகிற காரியங்களை எங்களுக்கு வெளிப்படுத்துங்க. திட்டமாக எங்களோடு பேசுங்கப்பா. நம்முடைய சமூகத்திலே தாழ்த்துக்கிறோம். எங்களை ஆசீர்வதிங்க. ஒவ்வொரு நாளும் நம்முடைய சமூகத்திலே காத்திருந்து புது பலனை பெற்றுக்கொள்ள எங்களை அர்ப்பணிக்கிறோம். எங்களை ஆசீர்வதிங்கப்பா. முற்றிலுமாக தாழ்த்தி ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு நாளும் நீர் எங்களுக்கு பாதுகாப்பாக இருக்கிறீர், அதற்காக ஸ்தோத்திரம். எங்களுடைய தேவைகளை சந்திக்கிறீர், அதற்காக நன்றி. ஒவ்வொரு நாளும் உண்ணவும் உடுக்கவும் தங்குவதற்கு இடம் நடத்தி எங்களை பாதுகாக்கிறீர், அதற்காக நன்றி. நன்றி நிறைந்த உள்ளத்தோடு உமக்கு முழு மனதோடு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. எங்களை தாழ்த்தி ஜெபிக்கிறோம், முற்றிலுமாக அர்ப்பணிக்கிறோம், வெறுமையாக்கி ஜெபிக்கிறோம். எல்லா துதி கன மகிமை எல்லாமும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். ஏசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தர் தாமே உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். Thanks for watching. Please subscribe our channel. Click the like and share. Click the bell. God bless you.